மேற்கொள்ளாததை கண்டு நான் என்ன உனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவன் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானும். ஏண்டா உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பத்தாதாடா? இத்தனை ஆடு, இத்தனை மாடு, இத்தனை வேலைக்காரங்க, இத்தனை, இனி வெறுங்கையா வெறும் கோலுங்கையுமா வந்த? இப்ப பல பரிவாரங்களுக்கு நீ தகப்பனானே, இது போதாதான்னு கேட்டா, இல்ல இல்ல இல்ல, இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும், நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான், நீங்க என்ன பிளஸ் பண்றது மட்டும்தான் எனக்கு திருப்தி. மற்ற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். அப்போ ஒரு அந்த யாக்கோபு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால நீங்க முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஜெபம் இல்லாம வர்ற வெற்றி எனக்கு, சத்தமா சொல்லுங்க, அது நம்ம ரொம்ப பயப்படணும். நீங்க ஆண்டவரோட இல்லாத போது ஒரு பிளஸிங் வருது அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் ஒதுங்கியே நின்னுங்க. அந்த பிளஸிங்களை குறித்து சந்தோஷப்படாதீங்க. அந்த பெருமையை குறித்து நீங்க பெருமை பாராட்டாதீங்க. நீங்க ஒதுங்கியே நில்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நடக்கும்போது ஒரு வெற்றி வருதா, நீங்க சந்தோஷப்படுங்க. அதுதான் சரியான வெற்றி. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு ஜெப வல்லமையினால் ஆண்டவர் நிரப்ப போறாரு. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அந்த டேவிட் வந்து முன்னாடி நின்று, ஏசப்பா உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்றது மாதிரி, ஒரு நாள் டேவிட் வராத அன்றைக்கு ஐசியூ வார்டுக்குள்ளேயே போய், ஏசப்பா நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னது மாதிரி உங்களை தேடி ஏசப்பா வருவாரு. நீங்க ஜெபிக்க உட்கார்கிற இடத்துல ஏசப்பா வருவாரு. இன்று முதல் தேவனுடைய தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க கண்டிப்பா உணர முடியும். இயேசுவேன்னு சத்தமா ஜெபம் பண்ணி அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஜெப ஆவி ஊற்றும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். திறப்புல நிற்கிறதுக்கு அந்த ஜெப வல்லமை இப்பொழுது என்னை விட்டு கடந்து போன அந்த ஜெப ஆவி திரும்ப வரட்டும் ஆண்டவரே. நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள விழுவதற்கு காரணம் என் ஜெப குறைவுதான்ப்பா காரணம். இந்த தவறுல விழுறதுக்கு ஜெப குறைவுதான்ப்பா காரணம். இந்த மீறுதல்கள் வருவதுக்கு காரணம் என்னுடைய பிரேயர் குறைவுதான்ப்பா. மீண்டும் அந்த ஜெப ஆவியை எனக்குள்ள கர்த்தர் தருவீராக. எனக்குள்ள அந்த ஜெப ஆவியை தருவீராக. ஜெபத்திற்கு விரோதமா இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும் அப்பா. ஐயா, நீங்க இல்லாத அந்த blessing எனக்கு வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதம் நான் தனியாய் அல்ல, என் தேவனோடு அந்த ஆசீர்வாதத்தை செய்வேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன்.